பஞ்சகேதார், அதாவது 5 கேதார் என்னென்னா கேதார்நாத், மத்திய மகேஸ்வரர், துங்கநாத், ருத்ரநாத், கல்பேஸ்வரர். பாண்டவர்கள் கௌரவர்கள் கொண்ட பாவத்திற்கு பிராயசித்தம் தேடி சிவபெருமானை பார்க்க காசிக்கு போறாங்க. சிவபெருமானுக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் கொண்டது பிடிக்கல. அதனால இவங்க பார்க்க பிடிக்காம அவர் ஹிமாலயாவுக்கு நந்தி ரூபத்துல போயிடுறாரு. காசில சிவபெருமான் இல்லாத பார்த்து ஏமாற்றம் அடைஞ்ச பாண்டவர்கள் சிவபெருமானை பார்க்க ஹிமாலயாவுக்கு போறாங்க. போற வழியில அங்க குப்த காசியில ஒரு நந்தியை பார்க்கறாங்க. இந்த பணியில எப்படி ஒரு நந்தி இங்க இருக்க முடியும்? அது கண்டிப்பா சிவபெருமானா தான் இருப்பாங்கன்ட்டு பீமாக்கு சந்தேகம் வருது. அதனால அந்த நந்தியை பிடிக்க போறாங்க. அந்த நந்தி பூமிக்குள்ள உள்ள போக முயற்சி பண்ணது. பீமா தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அந்த நந்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த நந்தியோடைய உடம்பு 5 பாகமா பிரிஞ்சு அந்த 5 பகுதியில் விழுது. இந்த 5 பகுதியில் விழுந்த இடத்துல தான் பாண்டவர்கள் சிவபெருமானுக்கு கோயில் கட்டி அதுக்கு இந்த பஞ்சகேதார்னு வச்சாங்க. முதல்ல அந்த நந்தியோடைய முதுகுப்புறம், அதாவது முதுகு தண்டு விழுந்த இடம் கேதார்நாத். வயிற்று பகுதியும் நாபி பகுதியும் விழுந்த இடம் மத்திய மகேஸ்வரர். 3வது கைகள் விழுந்த இடம் துங்கநாத். 4வது அவருடைய முகம் விழுந்த இடம் ருத்ரநாத். 5வது தலைமுடி விழுந்த இடம் கல்பேஸ்வரர். இந்த 5 கேதாரில் முதல் 4 கேதார் கோவில்கள் வருடத்தில் 6 மாதம் மட்டுமே திறந்திருக்கும். கல்பேஸ்வரர் கோவில் மட்டும் வருடத்தில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். நம்ம சுவாமி எல்லா நாட்களும் தரிசனம் செய்யலாம். கேதார்நாத்துக்கு நாம 16 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். மத்திய மகேஸ்வரருக்கு 8 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். துங்கநாத்துக்கு 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். உலகத்திலேயே உயரமான சிவ கோவில் துங்கநாத் தான். 4வது ருத்ரநாத்துக்கு நாம 20 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். கேதார்நாத்தில் அவங்க தவம் புரிஞ்சு அவங்க செஞ்ச பாவத்தை போக்கி முக்தி அடைஞ்சாங்க. நன்றிகள்.